வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப விசேஷமான 9 திக்ருகள். இந்த திக்ருகளில் நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக ஓதிட்டு படுங்க. இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 5 நிமிஷங்கிறதே அதிகம்தான். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓதி முடிச்சிட முடியும். ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல் இது. ஃபஸ்ட் அந்த அமல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை, லா இலாஹ இல்லல்லாஹ் 10 முறை, யா அல்லாஹு 10 முறை, யா ரஹ்மானு 10 முறை, யா ரஹீமு 10 முறை, அல்லாஹு மர்ஹம்னி 10 முறை, ஹஸ்பி அல்லாஹ் 10 முறை. மொத்தம் இந்த 9 திக்ருகளையும் நீங்கள் ஓதுங்க. இதை ஓதிட்டு நீங்கள் படுங்க. ஏதாச்சும் ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா ஒரு தேவையை ஃபஸ்ட்டு நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க. எல்லா தேவைகளும் நீங்கள் கேட்டால் அல்லாஹ் நிறைவேற்றக்கூடியவன் தான். அந்த ஆற்றல் அந்த ரப்புக்கு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒரு தேவையை ஓதும் பொழுது அந்த ஒரு தேவைக்கு ஃபோக்கஸ்லேயே நீங்கள் ஓதுவீங்க. அப்போது நீங்கள் ஃபுல்லாக அந்த ஒரு தேவையவே நினச்சிக்கிட்டு நீங்கள் ஓதும் பொழுது கண்டிப்பாக விரைவாகவே அந்த தேவை உங்களுக்கு நடந்துடும். இல்லை ஏதாச்சும் பிரச்சனைகள் தீரணும், கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னாலும் சரி, அந்த விஷயத்த நினச்சிக்கோங்க. நியத்து வச்சாலே போதுமானது. நியத்து வச்சு ஓதிட்டு நீங்கள் படுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவான். மன அமைதியை ஏற்படுத்தி தருவான். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் கவலையில் இருக்கீங்க, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையில் இருக்கீங்க, இதை என்னோடய ஃபேமிலியில் கூட என்னால் சொல்ல முடியாது, குடும்ப ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவிக்கு இடையே இருந்தாலும் சரி, இதை நான் போய் வெளியே சொன்னால் அது இன்னும் பெரிய பிரச்சனையில் போய் முடியும், அது ஒரு பெரிய சண்டையில் போய் முடிஞ்சு பிரிவு அளவுக்கு கூட ஏற்பட சான்ஸ் இருக்குது. இது யாருக்கிட்டேயுமே என்னோடய கஷ்டத்தை யார்கிட்டையுமே சொல்ல முடியல, எனக்கு தாங்க முடியாத கடன், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன், எனக்கு கொடுத்து உதவுறதுக்கு யாருமே இல்லை, கேட்டாலும் யாரும் கொடுக்கவும் மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மனசில் நியத்து வச்சுக்கோங்க. அல்லாஹ் தாலா உங்களை பாதுகாப்பான். எல்லா வகையான பிரச்சனைகளை விட்டும், கஷ்டங்கள் குழப்பங்களை விட்டு அல்லாஹ் தாலா உங்களை பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஐவேளை தொழுகை அப்படிங்கிறதும் ரொம்பவும் முக்கியமானது. ஐவேளை தொழுகையை தவற விடாமல் தொழுதுகிட்டே கூடுதலாக இந்த அமல்களையும் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது ஒரு நிம்மதியான தூக்கத்தை அல்லாஹ் தாலா ஏற்படுத்துவோம். எல்லா பிரச்சனைகளையும் நினச்சிக்கிட்டு முக்கால்வாசி நேரம் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்பவும் கவலைப்படக்கூடிய நம்மளாக இருக்கக்கூடும். இன்ஷா அல்லாஹ் இனிமே அந்த கவலைகள் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் தூங்குவீங்க. நீங்களே சந்தோஷமாக நிம்மதியாக அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்கள். இதை இன்று இரவிலிருந்தே நீங்கள் ஓத தொடங்குங்க. கண்டிப்பாக விரைவிலேயே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.